அதிகாரம் முதல் 4 வசனங்கள். The first part is censored, so I won't interpret. Luke chapter 11. 4 வசனங்கள். The first 4 verses. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த இடத்துல நம்ம போன வாரத்திலிருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். We have been meditating on these words for the past week. இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். Jesus is teaching about prayer. போன வாரம் அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தில் எவ்வளவாக நாம் காத்திருப்பது முக்கியம் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். Last week I shared with you the importance of waiting upon the Lord. ஏனென்றால் காத்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, தேவன் பல காரியங்களை நம்முடைய சிந்தைக்குள்ளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளும் பதிய செய்கிறார். When we wait upon the presence of the Lord, it is not only that we hear His voice, but He puts many thoughts into our minds. நீங்கள் போன வாரம் வராவிட்டால் ஒண்ணு நீங்க சிடியை வாங்கி கொள்ளலாம். அது எங்க பாருங்க, சிடியா யூடியூப்ல ஏத்திட்டியா? யூடியூப்ல இருக்குது. அல்லாவிட்டால் உங்களுடைய பிரசங்க உங்களுடைய புல்லட்டின்ல வந்து அந்த தாள் எழுதி கொடுத்திருக்கிறேன் நான். You can catch last week's sermon in the YouTube or in the notes that I've given to you. பிறகு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதை குறித்து தான் நான் பேசினேன். தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது ஜெபத்தோட முக்கியம் இது எல்லாம். Both on Friday and Sunday I spoke about the same issue about prayer. இன்னைக்கு தேவனோடு பேசுவது எவ்வளவு முக்கியம் என்று பார்க்க போகிறோம். Today we want to see how important is it to talk to God. தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருந்து அமைதியாக இருந்து பேசாமல் இருந்து பெற்றுக்கொள்வது முக்கியம். அது மிக முக்கியம். போன வாரம் பார்த்தோம். Last week I shared with you how important it is to sit in the presence of God quietly and allow the Lord to speak to us. இன்னைக்கு தேவனோடு பேசுவதை குறித்து பார்க்க போகிறோம். Today I want to share with you about talking to God. நம்ம ஜோகூர் பாரு மாநிலத்தில் அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலை கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை. As we stay in JB city, we face some difficult situations. குவாந்தானில் நான் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் பார்த்தது கிடையாது. When I was ministering in Kuantan, I did not face such situations. அங்க முக்காவாசி 8 மணி நேரம் வேலை, அல்லாவிட்டால் 10 மணி நேரம் வேலை, அரை மணி நேரத்துல வீட்டுல இருப்பாங்க. People in Kuantan work the most for 10 hours a day, and within half an hour they are back home. இங்க வந்துதான் உங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படி 12 மணி நேரம் 14 மணி நேரம் 16 மணி நேரங்கள் சில வேளையில வீட்டில இருந்து வெளியாக வேண்டியதாக இருக்கிறது. But people in Johor Bahru are at times up to 16 hours they are away from their home. பிறகு நீங்க இந்த ஜாம்ல மாட்டிக்கொண்டு ஆலயத்தின் காரியங்கள்ல வந்து கலந்து கொள்வது ரொம்ப பாராட்டக்கூடிய காரியங்கள். Despite of all this and also being caught in the jam, you are still in the church is something to be appreciated. இதன் மத்தியில் அன்பானவர்களே, தேவன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Despite of these situations we face, the Lord still wants us to pray. ஆகையினால இன்னைக்கு இந்த மத்தியிலும் நாம் எப்படி ஜெபம் பண்ணுவது, தேவனுடைய பாதத்தில் அதிக நேரம் காத்திருப்பது என்று பார்க்க போகிறோம். Despite of the situations we face, I want to share with you how we can still spend our time in prayer. Now 11ஆம் அதிகாரத்துல இந்த பரமண்டல ஜெபங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். தெரியாட்டி மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்க. The Lord's prayer in chapter 11 is something that you know by heart. If you do not know, you must memorize them. சரி, இரண்டாவது வசனம் மட்டும் வாசிப்போம். Verse 2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Jesus said, this is how you should pray. Father, may your name be kept holy. May your kingdom come soon. ரைட். தமிழ் பைபிள்ல வந்து உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் இல்ல உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று இருக்குது. ஆங்கில பைபிள்ல அது கிடையாது. This is another. ரைட், ஓகே. மத்தேயுல வந்து அது இருக்கும். மத்தேயுல அது இருக்கும். இன்டர்பிரட் பண்ண மாட்டாரு. In Matthew, you will find that. Okay. The word. Now, பரவாயில்ல, நம்ம லூக்கா மட்டும் நம்ம கவனிப்போம். So we look at Luke. Okay. Holiday. லூக்காவுல பாருங்க, நல்லா கவனிங்க. ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். In Luke, there are two things the Lord shares here. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. May your name be kept holy. May your kingdom come. பிறகு அந்த மூன்றாவது வருஷம் வந்து உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Then after that we see that may your will be done on earth as it is in heaven. நான் இத ஒரு வரிசையா பேசல, ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த மூன்றுமே ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது. I'm not going to separate these three, but I'm going to speak them as one. இந்த மூன்றும் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் அன்பானவர்களே, நம்முடைய ஜெபத்துல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பரலோகத்தில் உள்ள பிரசன்னம் நம்ம மத்தியில் அப்படியே இறங்கணும். அதுதான். What these three verses is teaching us is that our responsibility in prayer is that the presence of the heaven must come down to earth. விளங்குதா? பாருங்க, இது முக்கியம். இப்ப நம்ம பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், பல காரியங்களை வாழ்க்கையில சந்திக்கிறோம். We are praying for many things and we are facing many situations in life. இதன் மத்தியில இந்த நம்முடைய சவால்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சோதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கண்ணீர்கள், இதன் மத்தியில ஆண்டவர் இந்த முக்கியமாக இந்த மேல உள்ள காரியத்தை ஜெபிக்க சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியணும், இந்த ஜெபம் வந்து சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, எப்படி நாங்கள் ஜெபிப்பது என்று. Despite of all the challenges, the circumstances and difficulties they are going through, this is what Jesus says, this is how you should pray, especially when the disciples come and ask him. So அவர் சொல்லுகிறாரு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Here Jesus says, may your name be kept holy, may your kingdom come. Now இதுதான் நான் நம்புகிறேன் நம்முடைய முக்கியமான ஜெபமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். I believe this must be the most important prayer in our life. அநேக வேளையில நம்முடைய தேவைகளை பார்த்து கொண்டு பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுகமாகணும், இந்த பிரச்சனை போகணும், இந்த வேலை இடத்துல இருக்கிற பிரச்சனை நீங்கணும், என் காடிக்கு இருக்கிற பிரச்சனை போகணும், என் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் போகணும் என்று சொல்லுகிறோம். Many times our prayer is centered upon our needs. My work needs, my financial needs, my family needs, my car and so on. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். Here Jesus is teaching us a secret. நாம் ஜெபித்து தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர முடியும் என்றால் பிரச்சனைகள் அந்த இடத்தில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நமக்கு சொல்லுகிறார். Jesus is teaching us that if we can pray and bring the presence of heaven to earth, then we will be able to overcome our problems. So நம்முடைய எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் நம்முடைய முக்கியமான ஜெபம் என்னவாக தான் இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் நிரம்ப வேண்டும் என்று. At all times and in all places our prayer should be, Lord, your presence must fill this place. Now திரும்ப அந்த ஜெபத்துக்கு வருவோம், முதல் வரிசைக்கு வருவோம். We go back to ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Lord, may your name be kept holy. Now நல்லா கவனிங்க, எந்த இடங்களில தெய்வனுடைய நாமம் மகிமை அடைகிறதோ, உயர்த்தப்படுகிறதோ, கனம் பெறுகிறதோ, பரிசுத்தப்படுகிறதோ, அந்த இடத்துல அவருடைய ராஜ்யம் வரும். Now you must understand this, that wherever the name of the Lord is honored, is praised and is glorified, his presence comes into that place. See, இந்த
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு பரிசுத்தமான இடத்தை அந்த இடத்துல வகுக்கிறோம். When we pray that may your name be kept holy, we are creating a holy atmosphere in that place. Right. இப்போ நீங்க வேலை செய்றீங்க, ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, மெஷின் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைப்போம். Supposing you are working in a company and you are running the machine. Right. இந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய நாமம் பரிசுத்தம் அடையணும் என்று. You are praying the Lord, may your name be made holy in this place. அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படும் பொழுது, when the name of the Lord is made holy in that place, அந்த இடம் பரிசுத்தமாக மாறும் பொழுது, when the place turns out to be holy, அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வரும். then the presence of the Lord, the kingdom of God comes down to that அந்த place. இடத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்த பிறகு தேவனுடைய ஆளுகை வரும். When the kingdom of God comes into that place, God reigns in that place. உங்களுக்கு வழங்கும்னு நினைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய ஆளுகை. The kingdom of God means the rule of God. அப்போ தேவனுடைய ஆளுகை ஒரு இடத்தில் இருக்கும் என்றால், when the rule of God is in a certain place, அந்த இடத்தில் பிசாசின் ஆளுகை கிடையாது. then Satan or devil cannot rule that place. அந்த இடத்தில் பிசாசின் ஆளுகை இல்லை என்றால், when there is no rule of the devil in that place, பிசாசுடைய கிரியையும் நீங்க பார்க்க முடியாது. then you cannot see the works of the devil. ஆகையினால் தான் அன்பானவர்களே, அந்த முதல் வரிசை ரொம்ப முக்கியம். That's why the first sentence in that prayer is important. ஆண்டவரே இந்த இடத்தில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Lord, may your name be made holy in this place. இந்த ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது, அந்த இடத்தை பரிசுத்தமாக்கும் பொழுது ஒரு வேலி கட்டுகிறோம், ஒரு கூடாரம் போடுகிறோம். When we pray and bring about the presence of God in that place, we are creating a fence around that area. அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் மட்டும் தான் வர முடியும், நாயும் பேயும் உள்ள வர முடியாது. In that place only the kingdom of God can be established. Devils and dogs cannot enter. பாருங்க, இப்போ நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. Supposing you are buying a house, அந்த வீட்டுக்கு ஃபென்ஸ் இல்லன்னு வெச்சுக்கோங்க. there's no fence around the house. நீங்க என்ன செய்வீங்க? ஃபென்ஸ் போடுவீங்க. What you will do is you build a fence around the house. அப்புறம் வீடு உங்களுக்கு சொந்தமாயிருச்சுன்னு வெச்சுக்கோங்க. The house belongs to you now. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடம் உங்களுடைய இடம். What it means is that this place belongs to you. அந்த இடத்துக்குள்ளார நீங்கள் அனுபவிக்கிறவர்கள் மட்டும்தான் உள்ள வர முடியும். Who can reside in that place? It is only you and those whom you allow inside. எல்லாத்தையும் உங்க வீட்டுக்குள்ளார நீங்க விட மாட்டீங்க. You will not allow anybody to enter the house. சிலர் உங்க வீட்டுக்குள்ளார வருவதற்கு நீங்க விடவே மாட்டீங்க. Some you will not allow them to enter into your house. திருடன், ஏமாத்துக்காரன், அல்லது உங்களுக்கு தெரியாதவன உள்ள விட மாட்டீங்க. You will not enter the thief and strangers to come into your house. நீங்க என்ன செய்யறீங்க? What are you doing actually? நீங்க ஒரு சூழ்நிலையை வகுக்கிறீங்க. நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு. You are creating an atmosphere for your family to live happily and safely. இதுவரையில வழங்கிருச்சா? I hope you understand. ஏன் இது முக்கியம்னா, இந்த முதல் லைனுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. This is important because this first line and what I'm telling you as a lot of connection. ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, அந்த இடத்துல அசுத்தமானதை உள்ள வர என்ன செய்ய மாட்டீங்க? விட மாட்டீங்க, உள்ள வர முடியாது. At each place that you are in, when you make that place holy, unholiness cannot enter, cannot come in. பரிசுத்தமான இடத்துல தான் தேவனுடைய பிரசன்னமும் வரும். It is in the place of holiness that the presence of God will come. அசுத்தமான இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வர முடியாது. பிசாசுடைய கிரியை தான் காணப்படும். Where there is unholiness, God's presence cannot come in. It's only the presence of the devil will come in. சோ ஆகையினால தான் உங்களுடைய வேலை இடத்துல, நீங்க ஆபீஸ்ல இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனில ஒரு சின்ன மெஷினுக்கு ஆபரேட்டரா இருக்கலாம். That's why it's important that wherever you are working, whether in the office or you are a machine operator, அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த இடத்தில் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவது முக்கியம். you need to pray that Lord, in this place your name must be made holy. You see, இந்த உலகத்துடைய கலாச்சாரம் பாவத்தின் கலாச்சாரம். The culture of this world is a culture of sin. எல்லாமே பொய்க்காரன், ஏமாத்துக்காரன், கெட்ட பையனா தான் இருக்கிறான். What we see outside there are thieves, those who cheat and those who deceive. அப்போ பொதுவாகவே இந்த உலகம் பிசாசுடைய ராஜ்யத்தை சுமந்து செல்லுகிற ஒரு கலாச்சாரம் நிறைந்த உலகம். The culture of this world is in a culture that carries the kingdom of the devil.
வழங்குதா? சோ ஆகையினால நம்முடைய இடத்தை நம்ம தீவிரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். So we must aggressively guard the areas of our life. சரி, உதாரணமா உங்க வீட்டை எடுத்துக்கொள்வோம். For example, we take your house. உங்களுடைய வீட்டுக்குள்ளார நீங்க பரிசுத்தமா காத்துக்கொண்டீங்கன்னா, if you keep your place holy, வாசல்ல இருந்து வாசல் வரையில, from the entrance to the end, உங்களுடைய வீட்டுக்குள்ளார தெய்வனுடைய ராஜ்யம் வருவதற்கு என்னது சுலபமாகிவிடும். then you are creating an environment for the presence of God to come into your house. அப்போ தெய்வனுடைய ராஜ்யம் உங்க வீட்டுக்குள்ளார வந்துருச்சுனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் ராஜா, அவருடைய ராஜ்யம், his kingdom. What it means when the presence of God come into your house is he is actually sitting on his throne in your house. அப்போ அவர் எங்கெல்லாம் அரசாளுகிறாரோ அந்த இடத்துல பிசாசானவனும் பிசாசின் கிரியையும் உள்ளார என்ன செய்ய முடியாது? வர முடியாது. Wherever the presence of God resides and he rules, the work of the devil can never penetrate. பிசாசானவன் எதுக்கு வருகிறான் என்று இயேசு சொன்னார். யோவான் 10வது அதிகாரத்துல கொல்லுவதற்கும் திருடுவதற்கும் கொலை செய்வதற்கும் வருகிறான். The devil comes to kill, steal and destroy. That's what Jesus said in John chapter 10. ஆகையினால அன்பானவர்களே, ஒரு இடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நான் வேலை செய்யற இடத்துல உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுத்தணும். So when we stand in a place and we pray, Lord, your kingdom must come in this place. அது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய வாகனத்தை பரலோகமாக நீங்கள் மாற்ற முடியும். That is your responsibility. You can change your vehicle as heaven. உங்களுடைய வீட்டை நீங்கள் மாற்ற முடியும். You can change your home as heaven. நீங்க வேலை செய்யற இடத்தை பரிசுத்தமாக மாற்ற முடியும். You can change the place that you work to be holy. சோ ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு மெஷின் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. Supposing you are working in a place and you are operating the machine. அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த இடத்தில் பரிசுத்தப்பட வேண்டும். You pray that Lord, may your name be made holy in this place. அப்படியே ஜெபித்துக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தமாக உம்முடைய இடம் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே என்று. அப்போ என்ன நடக்கிறது என்றால், what happens at that time? அந்த இடம் தெய்வனுடைய இடமாக மாறிவிடும். That place changes to become the place of God. எவனாவது வரான் கெட்ட பையன், just say a bad guy comes along the way, ஒரு கெட்ட வார்த்தைகளும் அசிங்கமான படங்களை உங்களுக்கு காட்டுகிறான், ஏதாவது உங்களை குழப்புகிறான்னு வெச்சுக்கொள்ளுங்க. This guy comes and he speaks vulgarity and shows you some dirty pictures. அல்லாவிட்டால் கெட்ட வழியில இழுக்க வேண்டும் என்று வருகிறான். Or he speaks to you in a way that he wants to pull you in the wrong way. நீங்க மறந்துட கூடாது, உங்க இடம் எந்த இடம்? பரிசுத்தமாக்கப்பட்ட இடம். You should not forget that your place that you are standing is a place that has been made holy. அவன்கிட்ட சொல்லுடே, நான் அதெல்லாம் பார்க்கிறது இல்ல, அதெல்லாம் வர்றது கிடையாது, அந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது, தயவு செய்து எனக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்காதடா. You should tell the person, look, I won't talk like that, I won't see what you want to show me, or I won't follow your ways. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ளார வேற ஒருவன் வந்து அதை அசிங்கப்படுத்தி விடக்கூடாது. Because another stranger shouldn't enter your house and make your house unholy. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட இடத்தை அசிங்கமாக்கி விட்டா பரலோகத்தின் பிரசன்னம் அந்த இடத்துல இருந்து வெளியாகும். It leaks off. If the place that you have made holy is made unholy, the presence of God moves away from that place. அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? அசுத்தம் தான் உள்ள வரும். Then dirt comes into that place. அப்போ பரலோக ராஜ்யம் இருக்க வேண்டிய இடத்துல பிசாசனுடைய ராஜ்யம் என்ன செஞ்சிரும்? வந்துரும். Instead of the presence of God, the kingdom of devil will rule in that place. ஆகையினால் தான் அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை நீங்க வீட்டுல மட்டும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. It is not necessary that you only pray this prayer in your house. நீங்க காடி ஓட்டும் பொழுது ஜெபம் பண்ணலாம். When you are driving, you pray. ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படும். Lord, may your name be made holy in this place. உங்களுடைய வீட்டுக்குள்ளார உங்களுடைய ரூம்ல ஜெபம் பண்ணலாம். In your room you can pray this. நீங்க வேலை செய்கிற இடத்துல, when you are in your workplace, நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு when you go to market, when you go for shopping, நீங்க எங்கயாவது உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது, when you are somewhere sitting and eating, ஆண்டவரே இந்த இடம் பரிசுத்தமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த இடத்துல உம்முடைய நாமம் பரிசுத்தமாக, I surrender this place to be made holy in your name. அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன செய்றீங்க? When you are praying, what are you doing actually? இந்த இடத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். Lord, when you pray, you are saying that Lord, may your kingdom come upon this place. அதாவது உம்முடைய ஆட்சி இந்த இடத்தில் வர வேண்டும். May your rule reign in this place. உம்முடைய அரசாங்கமும் உம்முடைய அதிகாரமும் உம்முடைய வல்லமையும் இங்க வர வேண்டும். May your government and may your miracle be established in this place. இதுதான் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் ஜெயத்துக்கு ரகசியம். This is the secret for the victory of our life. எல்லா இடங்களையும்
நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். We need to make all places holy. இயேசு சொன்னார் பரலோக ராஜ்யம் உனக்குள்ளார தான் இருக்கிறது. Jesus said the kingdom of God is within you. அது லூக்கா 9வது அதிகாரத்தை நீங்கள் In வாசிக்கலாம். Luke chapter 9 you can read that. சோ ஆகையினாலே அன்பானவர்களே நாம் பரலோக ராஜ்யத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். We are people who carry the kingdom of heaven. சோ நீங்க எங்கேயும் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட முடியும். Wherever that you are, you can establish the kingdom of heaven. ஆகையினால் தான் நீங்களும் நானும் ஆண்டவரே இந்த இடத்துல பரிசுத்தம் உம்முடைய நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பிகாஸ் அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த மத்த காரியங்களையும் நாம் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் இங்க வர வேண்டும், உம்முடைய சித்தம் இங்க நடக்க வேண்டும். So when we pray wherever that we are, that Lord may your name be kept holy, we are also telling that may your kingdom be established in this place. உங்களுடைய வேதாகமத்தை 1 யோவான் 3:8 எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். 1 John chapter 3 verse 8. சீக்கிரம் படிங்க, இதுக்கு நம்ம தெரிஞ்ச வசனம் தான். 1 John chapter 3 verse 8. ஒன்று யோவான் 3:8. காற்றானது தனக்கு சுத்தமான இடத்தில் இல்ல 1 யோவான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசினால். You see the partnership. இந்த உறவை பாருங்க, இந்த ஐக்கியத்தை பாருங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக்குனவன். ஓகே. But when people keep on sinning, it shows they belong to the devil. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஓகே. Who has been sinning since the beginning. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். But the Son of God came to destroy the works of the devil. Now நல்ல கவனமா கேளுங்க, கொஞ்ச நேரம் கவனமா கேளுங்க. Listen carefully. பாவம் செய்கிறவன் பிசாசானவனுடையவன். The one who sins belongs to devil. அப்போ பாவம் செய்யாதவன் கடவுளுடையவன். The one who doesn't sin belongs to God. நல்லா கவனிங்க. மனுஷகுமாரன் எதுக்காக வந்தாராம்? பிசாசானவனுடைய கிரியையை அழிக்கும்படி வந்தார். The Son of God, Jesus, came to destroy the works of the devil. இந்த 8வது வசனத்தை கவனிங்க. Verse 8 very carefully. பாவம் செய்கிறவன் பிசாசுடையவன். அவன் பாவம் செய்றான்னு The one who sins belongs to the devil. அப்புறம் இயேசு வருகிறார் அந்த இடத்துல. So Jesus comes to this place. கிரியையை அழிக்கும்படி வருகிறார். He comes to destroy the works of the devil. பிசாசு கிரியையை அழிக்கும்படி வருகிறார். To destroy the works of the devil. அப்பனா அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? பாவமானது ஒரு பாவ காரியங்களை கட்டுகிறதாக இருக்கிறது. Sin is actually a work that builds structures. So Jesus came to destroy these structures. So sin is actually building something. பாவமானது ஒரு கட்டடத்தை ஒரு கற்பனை பண்ணி கொடுங்க. எவ்ரி டைம் ஒவ்வொரு தடவையும் நாம் பாவம் செய்யும் பொழுது கட்டடங்களை கட்டுகிறோம், கூடுகளை கட்டிக்கொள்கிறோம். Just imagine that each time we sin, we are actually building a structure, a building. அப்போ என்ன கட்டி கொண்டிருக்கிறோம்? நாம் கட்டுகிறது இந்த பிசாசானவன் அந்த இடத்தில் வாசம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். So when we sin, we are building a structure for the devil to come and do his work inside there. வளங்குச்சா? பாருங்க, பாவம் நாம் செய்யும் பொழுது பிசாசுக்கு வீடு கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். When we sin, we are actually building a home for the devil. பிசாசு வாசம் பண்ணுவதற்கு. For devil to come and stay. அப்போ அதே வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரன் இந்த கிரியைகளை அழிக்கும்படி வந்திருக்கிறார். We read the verse that the Son of God came to destroy the works of the devil. சோ ஆகையினாலே அன்பானவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நான் இதை ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும்னு நினைச்சேன், பட் இப்பயே சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமையும் திரும்ப சொல்லுவேன், பட் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். I thought of saying this on Sunday, but I will say it now, and on Sunday I will repeat this again. பாருங்க, 14வது வசனம், verse 14. First John again. லூக்கா 11:14. Luke chapter 11 verse 14. பின்பு அவர் பூமியாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு பூமியன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே, கொஞ்ச நேரம் Jesus cast out a demon from a man who couldn't speak, and when the demon was gone, the man began to speak. The crowds were amazed.
இத நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுருங்க. Please listen to this very carefully because you would not have heard this before. ஊமையானவனை, ஊமையான பிசாசானவனை, சாரி அத தமிழ்ல படிங்க. பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். ஊமையாக இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். நீங்க அந்த பைபிள்ல படிக்க கூடாது, இந்த பைபிள்ல. Now he was casting out a demon that was mute. Now who was mute? யார் ஊமை? யார் ஊமை? பேய் ஊமையா, அவன் ஊமையா? Was it the man, the devil, or the man? நீங்க பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு பீட்டர். எப்படி நீ ஆவட்ல படிக்க வேண்டியது உட்கார்ந்து இருக்கிற? Peter is so smart. You see, அந்த வசனம் சொல்லுகிறது ஊமை வந்து அந்த மனுஷன் கிடையாதுல. ஊமை வந்து யாரு? பேய். The verse says the mute guy is not the man but the devil. Now இன்னொரு ஸ்டெப் கொஞ்சம் மேல போயிடுவோம், பாத்துக்க கவனிங்க. We go another step. இந்த தெய்வ தூதர்கள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் தள்ளி விட்டார் தெரியுமா? After the angels they sinned, the Lord casted them out. அதுங்க எல்லாம் அச்சாச்சாட்டினோ வழங்குதா? The angels became handicapped. எல்லாமே பலவிதமான குறைகளோடு கரைப்பட்டு இந்த பூமியில தூக்கி வீசப்பட்டது. The angels were thrown to this earth with so much of handicapped and deformed. இப்ப உதாரணமா கொஞ்சம் வழங்குற மாதிரி சொல்றேன். 10 தெய்வ தூதர்கள் இங்க இருக்காங்கன்னு வெச்சுக்கொள்வோம். Just for example, there are 10 angels here. அவங்க கடவுள் முன்னால எல்லாம் பரிசுத்தமா பூரணமா இருக்கிறாங்க, ஒரு குறையும் கிடையாது. என்ன மாதிரி வெச்சுக்கொள்வோமே. All the angels, they were holy and very complete, just say like me, like pastor. Okay. Now அவர்கள் தெய்வனுடைய பிரசன்னத்துல பாவம் செய்த பிறகு, after they sinned in the presence of God, ஆண்டவருடைய தண்டனை வந்த பிறகு, God's punishment came upon them. இந்த 10 தூதர்களுக்கும் குறைகள் ஏற்பட்டது. Now after they were punished, all the 10 angels became deformed. இதெல்லாம் நான் 14வது வசனத்துல சாதகமா வச்சு பேசுறேன். நீங்க சுவிசேஷத்துல இத படிக்க முடியும். நான் சொன்ன பிறகு உங்களுக்கு வழங்கும் நான் என்ன சொல்றேன். எங்கடா இந்த வசனம் சொல்லி இருக்குது அப்படினு கேட்காதீங்க. It is there in the Bible. I'm saying this based on verse 14, but you can read this in the Gospels. Now, so இந்த 10ல ஒன்னு வந்து ஊமையா போயிடுச்சு. So one out of the 10 became mute. ஒன்னு வந்து செவிடா போச்சு. One became deaf. ஒன்னு வந்து நடக்க முடியாம ஊனமாயிருச்சு. One became lame, couldn't walk. ஒன்னு பாம்பு மாதிரி உருள் தோங்கிடுச்சு. One became to glide like a snake. So அவர்கள் அது ஊனமாகி பலவிதமான கோணலான காரியங்கள்ல அதுங்க மேல வந்துருச்சு. நாய் மாதிரி பேய், நாய் மாதிரி பூனை மாதிரி, சிலது பாம்பு மாதிரி, they became deformed and they became like many creatures. சில படங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த பழைய 16 15வது நூற்றாண்டுல வரையப்பட்ட படங்களை பாத்தீங்கன்னா, இந்த பிசாசுகளை வந்து அப்படிதான் வர்ணித்து இருப்பாங்க. ஒரு கொடூரமான மூஞ்சி இருக்கும், கை இப்படி வச்சிருக்கும், வாள் இருக்கும், பலவிதமான குணங்கள். If you look at some drawings or pictures done in the 16th or 17th century, they will depict the devil as a creature like this. Now 14வது வசனம் சொல்லுகிறது, verse 14, ஊமையான பிசாசை விரட்டினார் என்று. In verse 14 we see that Jesus casted out the demon which was mute. இந்த ஊமையான பிசாசு அந்த மனுஷனை விட்டு போன பிறகு அந்த மனுஷன் பேச ஆரம்பிச்சான். When this demon which was mute left this man, the man began to speak. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வழங்குது நான் என்ன சொல்ல வரேன்னு. I hope you understand what I'm trying to say. அப்போ ஒரு மனுஷன் ஊமையா இருக்கிறானா, so if a man is mute, அவன்ல இந்த ஒரு நல்ல மனுஷன் பேசக்கூடிய மனுஷன்ல இந்த ஊமை பிசாசு உள்ள வந்துருச்சுனா, அவனால பேச முடிஞ்சவன் பேச முடியாம என்ன செஞ்சிரும், போயிடும். A man who could speak, when this demon, a mute demon enters inside him, he becomes a mute. நடக்க முடியாதவர்கள் சிலர் பாம்பு மாதிரி போறாங்க பாத்தீங்களா, அதுவும் அப்படிதான். Some people they cannot walk, they glide like a snake. It's also like that. சிலர் காது கேட்காது, some they are deaf, சிலருக்கு பல விதமான பலவீனங்கள், some they have so much of deformation. இது எல்லாம் அன்பானவர்களை இந்த பிசாசுடைய குணாதிசயம்
நம்ம மேல வந்த பிறகு நம்ம அந்த மாதிரி ஆயிரும். Now when the characteristics of this demon goes into that person, the person becomes like that. அப்போ ஊம பிசாச விரட்டின பிறகு அந்த மனுஷன் என்ன செய்ய துவங்கிட்டான்? பேச துவங்கிட்டான். After Jesus casted out the mute demon, the man began to speak. விளங்குதா? You understand? சோ இப்போ இத நான் ஜெபத்தோடு கொஞ்ச நேரம் லிங்க் பண்ணிடுறேன். Now I want to link this to prayer. ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Lord, may your name be kept holy. இந்த இடத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. May your kingdom come upon this place. அப்போ என்ன ஜெபிக்கிறோம்? இப்படிப்பட்ட ஊம பிசாசு, செவிட்டு பிசாசு, ஆத்திர பிசாசு, எரிச்சல் பிசாசு, இச்ச பிசாசு இங்க உள்ளார என்ன செய்ய முடியாது? வரவும் முடியாது, வரவும் கூடாது. Now when we pray like that, what are we saying is the demon, the mute demon, the deaf demon, the lust demon, the hatred demon, all these things cannot come into this place. சில வீடுகள்ல எனக்கு தெரியும் ஆக்சிடென்ட் பட்டு செத்துக்கிட்டு இருப்பாங்க. In some homes I know that members in the family keep on dying out of accident. 30 வயசு வந்த பிறகு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். After about 30 years old they meet accident and they die. பல வருஷத்துக்கு பிறகு ஆக்சிடென்ட் ஆகி இன்னொரு மரணம். After a few years another person in the family accident and they die. 3 பேர் 4 பேர் ஒரு குடும்பத்துல அப்படியே செத்து போயிடுறாங்க. 3 or 4 of them in the family die as such. ஒரே குடும்பத்துல ஒரே விதமான வியாதிகள் அதே குடும்பத்துக்கு வந்து At கொண்டிருக்கு. times the same disease comes to the same family. இவனுக்கு நடந்துச்சு, அவன் தம்பிக்கு நடந்துச்சு, தங்கச்சிக்கு நடந்துச்சு, தம்பி புருஷனுக்கு நடந்துச்சு. it's a story. அதே ஒரு கதை தான். It is this brother, this sister and then the other brother, everybody suffer from the same disease. இது என்ன காரணம் என்னவென்றால் அன்பானவர்களே, இந்த பிசாசானவன் கிரியை, இந்த கிரியை செய்கிறதுனால. The reason is because the devil is working as such. அப்போ 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த கிரியைகளை அழிக்கும்படி தான் வந்தார் என்று. In 1 John 3:8 we see that Jesus came to destroy the works of the devil. இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த கனாசரஸ் என்று பட்ட ஒரு தீவுக்கு ஆண்டவர் வரும்பொழுது படகுல வந்தார் பாத்தீங்களா? When Jesus was coming to the town of Gennesaret, இந்த பேயெல்லாம் பண்டி உள்ளார பூந்துச்சு. the incident where the demons went into the big herd. நல்லா வாசித்து பாருங்கள். அந்த இடம் அன்பானவர்களே, அந்த முழு இடமும் இந்த ஒரு பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்ட இடமாக காணப்பட்டது. That whole town was one that was ruled by these demons. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? கடாசரஸ் என்று சொல்லப்பட்ட அந்த பட்டணம் பிசாசின் ராஜ்யத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். The city of Gennesaret was one which is established and ruled by the devil. இந்த இடத்துக்குள்ளார ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் ஒரு நாள். Jesus is coming by boat to this town. அப்போ பிசாசின் ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் என்ன செய்கிறது? மோதுகிறது. Now we see a collision between the kingdom of God and the kingdom of devil. அப்போ பரலோக ராஜ்யத்தில் உள்ள இந்த ஆண்டவர் இந்த பிசாசானவனை என்ன செய்கிறார்? அந்த இடத்துல இருந்து விரட்டி அவனுக்கு சுகம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். Jesus, who is in the kingdom of God, is chasing out the kingdom of devil and giving this man. அப்போ இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே போகிற இடமெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்தை சுமந்து கொண்டே போனார். Wherever Jesus went, we see that he carried with him the kingdom of heaven. எப்படி அவர் பரலோக ராஜ்யத்தை அப்படி சுமக்க முடிஞ்சது? How could he carry the kingdom of heaven upon him? ஒரே காரணம் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பரிசுத்தமாகவே எப்பொழுதும் வைத்திருந்தார். One of the main reasons is Jesus Christ always kept himself holy. நம்முடைய கடவுளுக்கும் மற்ற எந்த கடவுளுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் கை நீட்டி இவர் பாவி என்று சொல்ல முடியாது. The main difference between our God and the gods that other people worship is nobody can point at Jesus யாரிடமும் ஒப்பிட்டு பாருங்க. யாரிடமும் ஒப்பிட்டு பாருங்க. You compare with everybody. இயேசு பொய் சொன்னாரு, இச்சையில அலைந்தாரு, இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னு யாராலையும் குற்றம் சொல்ல முடியாது. Nobody can pinpoint and tell Jesus that he is a liar, he is lustful and so on. So இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவாக பரிசுத்தமாக இருந்ததனால அவர் இந்த ராஜ்யத்தை முழுமையாக சுமந்தவராக காணப்பட்டார். Because Jesus kept himself holy, he could carry the presence of God with him. ஆகையினால் அன்பானவர்களே, இயேசு போகிற இடமெல்லாம் இந்த பிதாவாகிய கடவுளுடைய ஆட்சி அங்கே காணப்பட்டது. Therefore wherever Jesus went, the rule of God, the rule of the Father was upon him. ஆகையினால் தான் இந்த பிசாசுடைய கிரியையை அவரால் அழிக்க முடிந்தது. That is the reason why he could destroy the works of the devil. Now ஜெபத்துல இததான் நம்மள செய்ய சொல்றார். This is what Jesus is telling us to do in prayer. எல்லா இடத்தையும் பரிசுத்தமா வச்சுக்கோ. Keep every place holy. ஏனா பரிசுத்தமான இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்.
where there is holiness, the presence of God will be எங்க there. தெய்வனுடைய பிரசனம் இருக்கிறதோ அங்கே அவருடைய ராஜ்யம் இருக்கும். Where there is holiness, the kingdom of God will be there. எங்க அவருடைய ராஜ்யம் இருக்குதோ அந்த இடத்துல பிசாசுடைய ராஜ்யம் இருக்க முடியாது. Where the kingdom of God is there, the kingdom of the devil will not be there. இந்த ஜெபத்தை மட்டும் அன்பானவர்களை நாம் சரியாக செய்து கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், இந்த வீணான தொந்தரவுகள் இருக்கவே வாய்ப்பு கிடையாது. If only we can follow and keep this prayer accordingly, we will not have to face unnecessary problems in our life. கொஞ்ச நேரம் அடுத்த பாட்டை சொல்லிட்டு முடிச்சிடுறேன், இரண்டாவது பகுதியை. I want to go to the next part in a short while. அப்புறம் என்ன சொல்கிறார்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். Then he says that give us this day our daily bread. நாங்கள் பிறரின் பாவங்களை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். Forgive us our trespasses as we forgive those who trespass against us. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சியும். 3 லைன். Do not lead us into temptation but deliver us from evil. இந்த 3 லைனும் ஒரு பெரிய லைன் கிடையாது, மண்டை போட்டு உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. These 3 lines are not something that you need to crack your head. இந்த 3 லைனும் என்ன சொல்லுகிறதுனா, ஆண்டவரே இந்த ராஜ்யம் எப்பொழுதும் எங்கள் மேல இருப்பதற்கு நாங்கள் உண்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். What these 3 lines says is that Lord, for the kingdom to always be upon us, we will always look up to you. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. அப்பனா என்ன அர்த்தம்? What is the meaning? ஆண்டவரே இந்த நாளுக்குடையவைகளை சந்திக்கும்படி நான் உம்மைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். The meaning is, Lord, for me to meet this day, I will always look up to you. நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போணும், I'm going to Singapore to work. அல்லாட்டி எங்கயாவது தூரம் வேலைக்கு I போணும். need to go to work in a far place. இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு தேவை. I need protection today, Lord. நீர்தான் பாதுகாப்பு கொடு. You need to give me the protection. இன்னைக்கு நான் சாப்பிடணும். Lord, I need to eat today. ஆண்டவரே நான் பணத்தையோ சொத்தையோ கடையோ நம்பி இல்ல, உம்மைதான் நம்பி இருக்கிறேன். Lord, I am not depending on my wealth or on my money but on you. எனக்கு உயர்வு தேவை, ஆசீர்வாதம் தேவை, பணம் தேவை. ஆண்டவரை உம்மைதான் நம்பி இருக்கிறேன். Lord, I need promotion, I need money, but I am depending on you. அப்போ அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறோம் என்றால், When we pray the Lord give us to this day our daily bread, what we are saying is, இன்னைக்கு today, எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் today Lord, whatever that I need, சந்திக்கப்பட வேண்டும் என்று உம்மை மட்டும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். I look up only to you, O Lord, for all my needs to be met. அநேக வேளையில் அன்பானவர்களே, வேலையை நம்பி இருக்கிறோம், இதை நம்பி இருக்கிறோம், அதை நம்பி இருக்கிறோம், மனுஷனை நம்பி இருக்கிறோம், பணத்தை நம்பி இருக்கிறோம், மருத்துவர்களை நம்பி இருக்கிறோம், பல காரியங்களை நம்பி இருக்கிறோம். We put our dependency on many things in this world, from money up to the doctors. இந்த ஜெபத்தின் மூலமா ஆண்டவர் என்ன கத்து கொடுக்கிறார் என்றால், நீ ஒவ்வொரு நாளுக்கும் என்ன நம்பணும், நீ என்ன பார்க்கணும். Through this prayer, the Lord is teaching us that look up to me. நான் இதை எல்லாம் பயன்படுத்த முடியும். உன்னுடைய கம்பெனியை பயன்படுத்த முடியும், மருத்துவர்களை பயன்படுத்த முடியும், உன்னுடைய சொந்தக்காரர்களை பயன்படுத்த முடியும், எதையும் பயன்படுத்த முடியும். The Lord can use your company, your relatives, your whatever that you have. ஆனா மறந்துடாத, ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவைகளை சந்திக்கிறது நான். But do not forget that I am the one who meet your daily needs. அதனால தான் இந்த ஜெபத்தை செய்யணும்னு சொன்னாரு. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். That's why he teaches us to pray this prayer. Give us this day our daily bread. இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு தேவை, நான் பிரயாணம் பண்ணணும், தூரம் பிரயாணம் பண்ணணும், கோலம்பூருக்கு போகணும். Lord, I need to go to KL. I need protection in my journey. ஆகையினாலே ஆண்டவரே என்னுடைய திறமையை நான் நம்பி இல்ல. Lord, I am not depending on my ability. என்னுடைய புது வாகனத்தை நான் நம்பி இல்ல. I am not depending on my new car. என்னோட இந்த போட்டிருக்கிற புது ரோடுகளை நான் நம்பி போல. I am not depending on the new highway they have நான் laid. உங்களை தான் நம்பி இருக்கிறேன். I am depending on you, Lord. விளங்குதா நான் சொல்லுகிறது? ஆண்டவரே இன்னைக்கு நான் சாப்பிடணும், Lord, today I need to eat. உம்மை தான் நம்பி இருக்கிறேன். I am depending on you. சோ ஒவ்வொரு நாளும் மறந்துடக்கூடாது, நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் இயேசு என்று சொல்லுகிற ஜெபம் இந்த ஜெபம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். We should always remember that the one who supplies all our needs is through this prayer. அடுத்தது என்ன சொல்கிறார்? என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். The next he says that forgive us our trespasses. ஏன் அத சொன்னாரு? Why did he say that? ஆண்டவரே நான் எவ்வளவுதான் உம்முடைய நாமம் பரிசுத்தமாக வேண்டும் என்று என்னை பாதுகாத்து கொண்டா கூட, Why he says that is that Lord, no matter how much I try to keep this place holy, அப்ப கொசு பூந்துருது. mosquitoes enter into my territory. ஆகையினாலே ஆண்டவரே என்னை மன்னியும். Please Lord, because of that forgive me. எப்பயுமே என்னை கழுவிடுங்க ஆண்டவரே. Please cleanse me each இந்த time. இடம் பரிசுத்தமா இருக்கணும். Because this place must be kept clean. விளங்குதா நான் சொல்லுகிறது? I hope you understand. ஆகையினால் அன்பானவர்களே, இதுவும்
நம்முடைய இடத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுவதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். Beloved people of God, this is the prayer that the Lord is teaching us to keep this place holy. என்னுடைய வீட்டில் அசுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. There is opportunity for unholiness to come into my house. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு பேய் வந்து கிண்டி விட்டுட்டு போயிடும். I will do my work and some devils will come and disturb me and go away. மார்க்கெட்டுக்கு போவேன், அப்பதான் எவனாவது பார்க்க கூடாதவன் வந்து எதையாவது அறுத்து என்னையும் கொன்னுடுவான் கொஞ்ச நேரம். I will go to the market and somebody will come and show me something that I shouldn't see. சோ என்னுடைய இடம் அசுத்தமாகி விட்டது. And my place becomes unholy. அசுத்தமாக்கிருச்சுனா நாய் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. If there is unholiness, then the dogs can enter into your அப்போ place. இந்த ஜெபம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னி. Then you need to pray, Lord, forgive me of my trespasses. அதுக்கு அடுத்தது The next one, என்னுடைய சோதனைக்குள் என்னை சோதனைக்குள் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிரவேசிக்க do பண்ணாதீங்க. not lead me into temptation. அது என்ன அர்த்தம் என்றால், What is the meaning? என்னால தாங்க முடியாத சுமக்க முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளார என்ன செஞ்சிடாதீங்க, என்ன கொண்டு போகிறதுக்கு அந்த நிலைமையில என்ன விட்டுறாதீங்க. The meaning is, Lord, do not lead me into a situation or problem that I cannot sustain myself. என்ன கஷ்டமான இடத்துக்கு கொண்டு போறது பிரச்சனை கிடையாது. Lord, it doesn't matter if I go through difficulties in my ஆனா life, நான் விழுந்து போறதுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, but do not allow me to fall in my walk with you. விளங்குதா? சோ இந்த முழு ஜெபமும் அன்பானவர்களே ஒரே கருத்து உள்ளதுதான். The whole prayer is centered upon one objective. ஒரே கருத்து தான். There's only one message there. ஆண்டவரே இந்த இடத்தில் உம்முடைய ராஜ்யமும் பிரசன்னமும் காணப்பட வேண்டும். The message is, Lord, in this place your presence must be here. சிலர் இந்த சர்ச்சுக்கு வரும்பொழுது சொல்லுவாங்க, இந்த இடத்துல உள்ள வந்தோனே ஒரு பிரசன்னம் இருக்குடா. Some people say that when they come into this church, when I enter, I sense the presence of God. டொரண்டோ ரிவைவல் குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அதான் வாசிக்கிறோம். சிலர் ஏரோப்ளேன்ல இருந்து இறங்கும் பொழுது அல்லாவிட்டால் வாகனத்துல வந்து இறங்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறார். When we look at the Toronto revival, people have been saying that as soon as they land at the airport or they arrive in their car, they sense the presence of God in that town. நான் வாசித்திருக்கிற இந்த டொரண்டோ ரிவைவல்ல எழுப்புதல்ல காடியை பார்க் பண்ணிட்டு வெளியே வந்து அங்கே காபாக்குல விழுந்து I கிடந்திருக்கிறாங்க. have read about the Toronto revival when they come out from their car and they just fall under the anointing. எப்படி அதெல்லாம் நடக்கிறது? How can that happen? அந்த இடத்துல தெய்வனை மகிமைப்படுத்தி தெய்வனை உயர்த்தி அந்த இடத்துக்குள்ள ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து விட்டது. Because in that place they honored the name of God, made that place holy for the presence of God to come and rest upon that ஆகையினால place. தான் இந்த இடத்துல மனுஷர்கள் வந்த பிறகு சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு பிரசன்னம் எனக்கு உணர முடியுதா அப்படின்னு. That's why people say that when they come into our church, they can feel the presence of நம்ம God. முத பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஆவியில அப்படியே ஆட தூங்கிட்டாங்க, விழுந்து When கிடந்தாங்க. we were worshiping just now, you can see that some of us just fell down and in the spirit. யாராவது கையை தொட்டு ஜெபம் பண்ணணுமா, ஏதாவது செஞ்சோமா? Did anybody touch and lay our hands on them என்ன and pray? நடக்குது? நம்ம அவரை உயர்த்த 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 தெய்வனுடைய பிரசன்னம் அந்த இடத்துக்குள் What வருது. is happening is that as we raise up and lift up the name of God, the presence of God is coming upon that place. தெய்வனுடைய பிரசன்னம் வரும்பொழுது தெய்வனுடைய ராஜ்யம் வருகிறது என்று The அர்த்தம். presence of God is coming means the kingdom of heaven is அப்போ established. தெய்வனுடைய ராஜ்யம் வரும்பொழுது அங்க பிசாசு கிடையாது, வேதனை கிடையாது, நோய்கள் கிடையாது. When the kingdom of heaven comes, the kingdom of devil is destroyed. ஆகையினால் தான் அன்பானவர்களே நம்முடைய ஜெப வேளையில வியாழக்கிழமை இந்த வாவ் பிரேயர்ல நம்ம தெய்வனை ஆராதித்து அப்படியே மறந்து அவருக்குள்ளார போகிறோம். That's why during our prayer meetings on Thursdays and during the wow prayer meeting, we just worship the Lord and go into his presence. ஏன்னா அவருடைய ராஜ்யம் வந்து விட்டது என்றால் பிசாசு ராஜ்யம் அங்க கிடையாது என்றால், Because when the presence of God comes, the presence of the devil runs away. அப்போ பிசாசுகளை தானாலே அந்த பிசாசின் பிரசன்னம் வெளியாகிவிடும். The presence of the devil automatically vanishes from that place. இத நீங்க உங்க வீட்டுக்குள்ளார செய்ய முடியும். You can do this inside your house. உங்க காடி உள்ளார செய்யலாம். You can do this inside your car. நீங்க வேலை செய்யற இடத்துல You செய்யலாம். can do this in your workplace. எல்லா சமுதாயத்தை பார்க்கிலும் நம்முடைய சமுதாயம் அதிகமான பாவத்தை சந்திக்கிற சமுதாயமா We இருக்குது. are living in a society that is facing a lot of challenges in sins. நீ இன்டர்நெட்ல நல்ல காரியத்தை பார்க்கணும்னு போனா கூட அது பேய் தன்னாலே வரும் முன்னால. Even in the internet, you click to see something good,
the devil will appear in front of you. நீனா தவறு செய்ய கூடாதுன்னு சொன்னாலும் ஆறுமுகம் வந்து நிப்பான் முன்னால. You don't want to do any wrong, but Arumugam will come and stand in front of ஏன்னா you. நம்மை அசுத்தப்படுத்த வேண்டும் என்று. Just to make you unholy. அதே வேளையில நம்முடைய சமுதாயத்துக்கு நம்முடைய சந்ததியில நிறைய ஆசீர்வாதங்களும் உண்டு. But at the same time, there are many blessings in our generation. நம்முடைய சமுதாயத்தில் இந்த வாக்மேன் பழசாச்சியா போனை வச்சுக்கொள்ளுங்க. போனு In our generation now we have phones. நம்ம அப்பா எல்லாம் போனே பார்த்தது கிடையாது. No, my parents have not seen the phone. We have அதுக்கு பிறகு ஒரு சந்ததி வந்துச்சு, கருப்பா இருக்கும் ஒரு கலரா, தூக்கிக்கிட்டு கிராங் கிராங் கிராங். எத்தனை ராங்கா கையை விட்டுக்கனே வை கிராங் சுத்திக்கிட்டு The கிடந்தேன். next generation we saw the landline, the phone that we have to dial. இப்ப போன்ல எல்லாமே இருக்குது. Now in our handphone we see many things we can do. ஒரு காது போடுறது கருவியை போத்துக்கோ. You just have to plug your earphone inside. ரெண்டு காதுலயும் அமுக்கிடு. Plug in inside your both your ears. ஸ்விட்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே மறந்துரு. Bring the presence of God. தேவனுடைய பிரசன்னம். Switch it and worship the Lord and bring down the presence of வீட்டு God. உள்ளார Inside your house. நல்லா தேவனுடைய பாட்டுகள், தேவனுடைய ஜபங்கள், தேவனுடைய பிரசங்களை போடு. Play the good music, worship music, or listen to good sermons. காடியில போகும்போது When you are traveling in your car, நல்ல பாடல்களை போட்டு துதிக்கிற பாடலா போடு. play a CD that worships the Lord. நான் இட்டாலாம் போட்டுட்டு போனேன், சப்பாத்தி தான் கொஞ்ச நேரத்துல. Don't play the MGR's movie, then it become a chapati. வணக்கதா சொல்லுகிறது. சோ ஆகையினால நம்முடைய முக்கியமான பொறுப்பு என்ன என்றால் தேவனுடைய பிரசன்னம், the presence, தேவனுடைய பிரசன்னம். Our most important responsibility is to bring down the presence of God in our place. இதை எல்லா இடத்திலும் எங்கேயும் நீங்க செய்ய முடியும். You can do this anywhere, wherever you are. இதுதான் கர்த்தருடைய ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. This is the prayer that the Lord teaches us. ஆண்டவரே அன்றன்றுள்ளார் ஆகாரத்தையும் எனக்கு தாரும். Lord, give us this day our daily bread. பாவம் இருக்கும் என்றால் என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord, if there is sin in me, forgive me, Lord. நானும் யாரையும் மன்னிக்காதபடி விரோதமாக இருக்கக்கூடாது. Lord, I too, O Lord, should forgive everyone's else sins. கடைசியாக என்ன சொல்லுகிறாரு? என்னை நான் விழுந்து போகிற இடத்துக்கு என்னை கொண்டு போகிறாதீங்க. Eventually he says that, Lord, do not lead me into temptation where I can fall. நான் எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. Do not lead me to a situation that I cannot wake up again. அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. Beloved people of God, you should not forget this prayer. இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். This is what the Lord is teaching us. சீஷர்கள் வந்து எப்படி நாங்க ஜெபிக்கணும்? The disciples are asking, how should we pray? இப்படி தான் நீ ஜெபித்தா போதும். And Jesus is telling them, this is how you should நீ pray. எங்கேயும் ஜெபம் பண்ணலாம். You can pray wherever you are. எப்பவும் ஜெபம் பண்ணலாம். Anywhere, at any time. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்றால், அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படும் என்றால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் என்றால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆகாரங்கள் உனக்கு கொடுக்கப்படும், எல்லா ஆசீர்வாதங்களும் தகுந்தபடி வந்துவிடும். When there is holiness, the presence of God comes into that place. When there is the presence of God, the kingdom of God is there. And when there is the kingdom of God, the kingdom of the devil goes away, and all your needs will be met, and you will not walk into temptation, and you will live a blessed life. ஜெபமானது சும்மா சொல்லுகிற ஜெபம் கிடையாது. This prayer is not something that you just utter by your mouth. தேவனுடைய பிரசன்னத்தை நம் மத்தியில் கொண்டு வருகிற ஜெபம். This prayer is one that ஆரம்பித்தது. from today onwards you must begin to pray. ஆண்டவரே, இந்த காடியில நான் உட்கார்கிறேன், உம்முடைய நாமம் பரிசுத்தமாகுவதற்காக. Lord, I'm sitting in this car, may your name be kept holy. நான் வேலை இன்னைக்கு ஆரம்பிக்கிற சுவாமி, இந்த இடத்துல உம்முடைய நாமம் இங்கே பரிசுத்தமாக்கப்படும். Lord, I'm beginning my work today, may your name be kept holy. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. May your kingdom come in this place. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த இடத்திலும் செய்யப்பட வேண்டும். May your will be done on earth as it is in heaven. இன்னைக்கு எனக்கு உள்ள எல்லா தேவைகளையும் உனக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க சந்திக்கணும். Lord, you know all my needs and you will provide my needs today. இந்த நாள்ல ஏதாவது ஒரு தவறுகள் நான் செய்ய வாய்ப்பு இருக்கும் என்றால் என்னை தயவு செய்து மன்னியும். Lord, if there's any opportunity or chance for me to sin, oh Lord, please forgive me. நான் விழுந்து போகிற இடத்துக்கு தயவு செய்து என்னை கொண்டு போ. Lord, please do not bring me to a place where I can fall. எல்லா கனமும் மகிமையும் உமக்கே. ஆமென். Lord, I give you all the glory, all the honor. Keep on praying. Keep on praying. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Keep on praying, God will bless you. Let us pray. ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமும் கிருபையும் உள்ள ஆண்டவர். சுவாமி, அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். தகப்பனை, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. இதை நாங்கள் பிடிச்சுக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஞானத்தையும் அறிவையும் தாரும் சுவாமி. உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரை. எல்லா இடங்களிலும் வீட்டுக்கு போகும் பொழுது, நாங்கள் சாப்பிட போகும் பொழுது, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, பிரயாணம் பண்ணும் பொழுது, வாகனத்துல, எல்லா இடத்திலும் ஆண்டவரை உடைய பிரசனம் சூழ்ந்து கொண்டு இருக்கட்டும் சுவாமி. ஏனென்றால் உங்களுடைய பிரசனம் இருக்கிற இடத்துல உடைய ராஜ்யம் இருக்கு. உடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல பிசாசின் கிரியைகள் நுழைய முடியாது சுவாமி. அருமையான மக்களை ஆசீர்வதியும், நல்ல சுகமும் பலனும் திடனும் தாரும் ஆண்டவரை. நல்ல ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாரும் பிதாவே. எல்லா இடங்களிலும் சுவாமி, நீர் ராஜ்யத்தை சுமந்தது போல நாங்களும் ராஜ்யத்தை சுமக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து இயேசுவின் நாமத்தில்